ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர விஷ்ணு துர்க்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு சித்திரை மாதம் 12ஆம் நாள் ஆங்கில தேதி 25/4/2025 வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 8:28 வரைக்கும் துவாதசி திதி, பிறகு திரையோதசி திதி வருகிறது. இரவு 4:14 வரைக்கும், அதாவது 16 வரைக்கும், 4 விடிகாலம் 4:16 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கி சுப முகூர்த்த நாள், அருமையான ஒரு நாள். இன்றைக்கி ராவுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இன்றைக்கி சிம்ம ராசிக்கு நாள் எப்படிங்க இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமங்க, எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கா, இன்றைக்கி சந்திராஷ்டமம் வேறையா, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யக்கூடிய நபர் தான். நீங்கள் உதவின்னு ஓடி போய் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். இருந்த போதிலும் இப்பொழுது இன்று நாள் சரியில்லை. அதனால் உங்கள் வேலை என்னாவோ அதை மட்டும் பாருங்கள். உங்கள் அலுவலக வேலை, உங்கள் ஆஃபீஸ் வேலை, உங்கள் தொழில் உத்தியோகம், இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றதில் தலையிடாதீங்க. இருந்த போதிலும் இன்றைக்கி சாதனை புரியக்கூடிய நாள். குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்ப அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கும் போயிட்டார். அதனால் வாழ்க்கை துணை, அது குருவோடு இணைஞ்சிருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். எதிரிகளால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. மற்றபடி வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க முடிவு எடுப்பீங்க. அது சுப முடிவாகத்தான் அமையப்போகிறது. இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு நாள். ஆன்மீகம், ஆலயங்களில் பணியாற்றுபவர்கள், நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், வெளிநாடு வேலை பார்க்கக்கூடியவர்கள், வெளிநாட்டு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய நாள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க,